விஜய், அது அப்பத்துல நான் இருந்து தெரியாம ஃப்ரெண்டே லவ் ஃப்ரெண்டு. நான் உங்கள தெரியாம லவ் பண்ணது என் மேலதான் தப்பு, உங்க மேல கிடையாது. பண்ணனா நான் உன்னை லவ் பண்ற பண்றேன். மாதிரி நடந்துக்கிட்டீங்கல்ல. என்ன லவ் பண்றமா நடந்துக்கிட்டேன்? அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வைரலா போய்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவை பார்த்தாலே விஜய், சங்கீதா டிவோர்ஸ் கேஸ் இதை பத்தி தான் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் பாத்தீங்கன்னா, இதே சினிமாவில் நடக்கக்கூடியது ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, வெள்ளித்திரையில மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சின்ன திரையிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த வகையில நாஞ்சில் விஜயன் அண்ட் வைஷு இவங்களுடைய பிரச்சனை ரொம்ப பெருசா பேசப்பட்டது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி. சோ அப்போ பாத்தீங்கன்னா, நாஞ்சில் விஜயன் எந்த தப்பும் இல்ல, நான் அப்படி பழகவே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. வைஷு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தான் ஒரு திருநங்கை அப்படின்றதுனால என்னை ஏமாத்துறாரு, காதலிச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட கல்யாணத்தை நடத்தி வச்சதே நான் தான். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே நானும் நாஞ்சில் விஜயனும் ரொம்பவே ஃப்ரெண்டா அந்யோன்யமா பழகி இருக்கோம். ரெண்டு பேரும் நிறைய டைம் ரெசார்ட் எல்லாம் போயிட்டு ஸ்டே பண்ணிருக்கோம். அவர் நியூ இயர்லாம் கூட என் கூட தான் நைட்ல செலிப்ரேட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த ரொம்ப ஓப்பன் டாக்கா வெளியில சொல்லியிருந்தாங்க. சோ அப்படி இருக்கும் போது நாஞ்சில் விஜயன் கல்யாணம் பண்ணி அப்பதான் குழந்தைலாம் பிறந்திருந்தது. சோ இந்த டைமிங்ல இப்படி பண்றது ரொம்பவே தப்பு, என்னோட வளர்ச்சியை கெடுக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னோட பர்சனல் லைஃப்ல என் ஃபேமிலியோட என் குழந்தையோட ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சோ அதையெல்லாம் ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. சோ வைஷு கிட்ட எப்பவுமே நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகிருக்கேனே தவிர அதை தாண்டி எதுவுமே கிடையாது. அவங்க காட்டக்கூடிய அந்த போட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே உண்மை இல்லை. அதாவது எதுவுமே தப்பான நோக்கத்தோட நாங்க பண்ணது கிடையாது. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறப்ப ரீல்ஸ் பண்றது அப்படின்றது இப்ப ரொம்பவே கேஷுவலான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி தியேட்டர்ல நான் ரொம்பவே அசந்து தூங்கி இருப்பேன், அதை அவங்க போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க, அவங்க மேல தூங்கி இருக்கா மாதிரி. சோ இப்படி எல்லாம் சொல்லி நிறைய விஷயத்த அவர் மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பட் ஃபைனலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வைஷுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் நாஞ்சில் விஜயனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அடுத்ததா வைஷு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கேஸை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன், அவர் ஃப்ரெண்ட்லியா தான் பழகினாரு, அவர் மேல எந்த தப்போ இல்ல, என் மேலேயே எல்லா தப்போ இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கேஸை வாபஸ் வாங்கியிருந்தாங்க. சோ ஆனாலும் அந்த டைமிங்ல எல்லாருமே ஒரு திருநங்கைக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக முழுசாவே வைஷுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கண்டிப்பா ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக. சோ கிட்டத்தட்ட வைஷுவோட குற்றச்சாட்டு என்னவா இருந்தது அப்படின்னா, மேரேஜ்க்கு அப்புறமும் அவர் என் கூட அஃபேர்ல இருந்தாரு, இப்ப ரீசன்ட் டைம்ல என் கூட பேசல, என்ன பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நாஞ்சில் விஜயன் மறுத்திருந்தாங்க. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, திரும்பவும் அந்த விஷயம் வெளியில புகைய ஆரம்பிச்சிருக்கு. சோ என்ன அப்படின்னா, வைஷு கிட்ட பேசி எல்லா உண்மையும் நாஞ்சில் விஜயன் வாங்கி அதை ஒரு ஆடியோவா இப்போ யூடியூப்ல எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. சோ அந்த ஆடியோ தான் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுல நாஞ்சில் விஜயன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் உன்கிட்ட ஃப்ரெண்டா தானே பழகினேன், நான் என்னைக்கு உங்ககிட்ட தப்பான அர்த்தத்தோட பழகி இருக்கேன் அப்படிலாம் சொல்றாங்க. வைஷு, ஆமா நீங்க எந்த தப்புமே பண்ணல, ஃப்ரெண்டா தான் பழகுனீங்க, சோ நானும் தேவையில்லாம நிறைய விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. சோ அவங்க மேல தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி அந்த ஆடியோல இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி உங்க மேல ரொம்ப அதிகமான காதல் இருந்தது. ஏன்னா நான் ஒரு சிச்சுவேஷன்ல வீட்டை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு துணையா இருந்தீங்க, ஒரு நண்பரா இருந்தீங்க, எனக்கு ரொம்ப ஆறுதலா பினான்சியலாவும் ஒரு நட்பு ரீதியாவும் ரொம்ப துணையா இருந்தீங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் காதல் வந்திருக்கும். பட் அந்த இடத்துல இன்டர்வியூல நான் ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அது உங்களை புண்படுத்தணும்ன்றதுக்காக கிடையாது. என்னை விட உங்களுக்கு ரொம்ப மனதளவுலயும் ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நான் என்ன ஈடு கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியல. நான் நடுவுல கூட சொன்னேன் உங்ககிட்ட, விஜய் எனக்கு ரொம்ப சூசைட் பண்ணிக்கணும்னு தாட் கூட வந்தது. அதுக்கும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்னமா சொன்னீங்க, எனக்காவது நீங்க அது பண்ணிட்டீங்கன்னா காலம் ஃபுல்லா அது ஒரு மார்க்காவே இருக்கும், திருநங்க ஏமாத்தி சாவடிச்சிட்டேடான்ட்டு, அந்த தப்ப பண்ணாதீங்க நீங்க. நான் விட்டுட்டேன். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். தயவு செய்து ப்ளீஸ் நீங்க என்னை என்னைக்குமே தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா எப்பவுமே உங்களோட டிராவல் பண்ணுவேன். மத்த ஆம்பளைங்க பேர் புகழ் இந்திரஜா ரோபோ சங்கர் அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. மறுநாள் காலைல ஆறுதல் சொல்லுவாங்க, நான் ஓடி வருவேன். விஜய் உனக்கு ஒன்னா நான் வரவேண்டாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஜென்யூனா நான் நாஞ்சில் மேல லவ் பண்ணுங்க, எனக்கு பிடிச்சிருக்குங்க, அவர் என்ன அப்படி சொன்னா ஓகே. அவர் பாலியல் துன்புறுத்தின அதுன்னு ஒரு பக்கம், 3 லட்ச ரூபாய் காசு இதெல்லாம் எதுக்கு நீங்க ஆட் பண்ணீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. இந்த 3 லட்ச ரூபாய் நீங்க சொல்லுங்க ஃபுல்லா சொல்லுங்க.
விடுங்க, என்னென்னமோ போட்டு விட்டீங்க நீங்க உங்க நீங்க மனசுல. என்னைய சொல்றீங்கல்ல வைஷு நீங்க என்ன கெடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க வைஷு. இது நீங்க ஏன் விஜய், பண்ணீங்க இந்த எனக்கு மாதிரி தெரியல. தயவு செய்து பேசாதீங்க விஜய். நான் உங்களுக்கு இப்போவும் எனக்கு கம்ப்ளைண்ட் உங்களை காப்பி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல டாக்குமெண்ட்ல அனுப்புனேன். வாட்ச் பண்ணீங்களா? நீ என்கிட்ட கேட்டல ஒரு வார்த்தை, வைஷு நான் எனக்காக உங்க கூட க்ளோஸா பேசியிருக்கேனா, இது எல்லாமே வந்து நான் உன் கூட பழகி இது நீ பண்ணியிருந்தீங்கன்னா நான் அக்செப்ட் கூட பண்ணிருப்பேன். ஆனா இது எதுவுமே நடக்காம நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா இப்பயும் அந்த மனசை மாத்திக்கோங்கன்ட்டு. அப்பவே நான் செத்துட்டேன். பழைய வயசு செத்து போயிட்டேன். தயவுசெய்து விட்டுடுங்க. நான் இப்ப வந்து பழகுறேன்னா உங்க கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா பழகுவேன். ஏன்னா இல்ல, நான் ஆரம்பத்துல இருந்து உங்கள்ட்ட அதான் சொல்றீங்க, அதுக்கு தயாராவே இல்லையே. நான் என்ன பண்ண வைஷு? நான் என்னைக்கு நான் உங்கள்ட்ட பழகுறேன் விஜய், அது அப்பத்துல நான் இருந்து தெரியாம ஃப்ரெண்டே லவ் ஃப்ரெண்டு. நான் உங்களை தெரியாம லவ் பண்ணது என் மேலதான் தப்பு, உங்க மேல கிடையாது. நான் தானே லவ் பண்ணேன். ஓகே, ஆனா நான் நீங்க தான் அதை மாத்திக்கணும். பாலியல்னு ஒண்ணு சொல்லிட்டீங்கல்ல, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர முடியும் சொல்லுங்க? விஜய், இன்னைக்கு பாக்குறவங்க பாலியல்னு எல்லாம் என்ன ஒரு சொன்னதுக்கு காம கொடூரெல்லாம் சித்தரிக்கிறாங்க. இன்னைக்கு என் நான் சோசியல் மீடியால பாருங்க, கீழே கமெண்ட்ஸ், என் ஃபேமிலியில ஒருத்தங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அந்த கமெண்ட்ஸ் படிப்பாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கும். என்னடா நாஞ்சில் மதி இவ்வளவு. நான் நேத்தே சொன்னல, அந்த பட்டிமன்றம் ஒரு பட்டிமன்றம் என்ன வேணாங்கிறாங்க. விஜய் பிகின் வித் ஒரு உன்னோட பட்டிமன்றம், ஆமா. நாஞ்சில் விஜய் நம்ம எல்லாம் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, தயவு செய்து அவர் கூப்பிடாதீங்கிறாங்க. நான் இதை எங்க போய் நான் சால்வ் பண்ண முடியும்? திட்டிட்டு போன் வைக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லை, நான் என்ன சொல்றேன், எனக்கு நீங்க கால் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்க அகைன் கால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தயவு செய்து சொல்லிட்டேன். சரி 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 ஓகே, உங்களுக்கு என்னதான் வேணுமா அதையாவது சொல்லுங்களேன். இப்ப நீங்க எதுக்கு கால் பண்றீங்க தயவு செய்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தையாவது நான் கொடுக்குறேன். இப்ப எதுக்கு வைஷு கால் பண்றீங்க? நான் திரும்ப சொல்றேன், நான் உங்கள்கிட்ட பேச முடியாது வைஷு, எனக்கு பிடிக்கல. எனக்கு யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுங்கிறத முடிவு பண்றது நானு, ஓகேவா? எனக்கு உங்கள்கிட்ட பேச விடும். எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை. எனக்கு உங்களை பிடிக்கல, எங்க வீட்டுல ஃபேமிலிக்கு பிடிக்கல, யாருக்கும் பிடிக்கல. எனக்கு மேபி ஒருவேளை நல்லது செஞ்சுட்டா கூட ஓகே, நான் அதுக்கு உங்களுக்கு காலம் ஃபுல்லா நன்றி உள்ளவனா இருப்பேன். நீங்க ஏதோ ஒரு வகையில எனக்கு எங்கேயோ ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அதுக்கு நான் காலம் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவனா இருக்கேன், ஓகேவா? அந்த எல்லா இடத்துலயுமே கேள்விக்குறியா இருக்குல்ல, அதுக்கு நீங்க தானே காரணம். நீங்க மாத்தி ஒவ்வொரு யூடியூப் சேனலா இன்டர்வியூ கொடுக்கும்போது நாங்க ஏன் அமைதியா இருந்தோம் தெரியுமா? ஒரு நாள் இந்த விஷயத்த நீங்களே அனலைஸ் பண்ணுவீங்க. இந்த உலகம் உங்க மூஞ்சில காரி துப்பும். நீங்க உட்கார்ந்து ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். நீங்க உட்கார்ந்து நாஞ்சில் விஜய் வந்து 3 லட்சம் ரூபாய், ஒரே நிமிஷம், 3 லட்சம் ரூபாய் காசு வாங்கியிருந்தேன் நான், உங்ககிட்ட 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன் நீங்க சொன்னீங்கல்ல. அப்ப இத பாக்குற என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஏன்டா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் போய் இப்படி ஏமாத்தி காசு வாங்குன்னு என்ன கேட்டாங்கல்ல? அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் வைஷு. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க என்ன செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்ணா நீங்க இன்டர்வியூல கொடுத்துருக்கீங்க. அதை பார்த்துட்டு என் ஃபேமிலியில என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த பையன் என்ன இப்படிதான் இருப்பானான்னு என்ன கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல. அப்பதான் நைட்டு ஃபுல்லா நாங்க ஒன்னா சுத்துவோம். ஓகே, மேபி சுத்தி இருப்போம். அது என்ன ரீதியா சுத்தணும்? நட்பு ரீதியா சுத்துறதுக்கு வேற. நான் எத்தனையோ பசங்க கூட சுத்தி இருக்கேன், எத்தனையோ அப்ப நீங்க வந்து என் கூட எப்படி இருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? யாருக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? சொல்லணுமா வைஷு? எனக்கு தெரியும் வைஷு, எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க இன்டர்வியூ கொடுத்தீங்களே, அந்த டிஜிட்டல்ல பார்த்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். தப்பா ஒரு வார்த்தை பேசியிருக்கேன் விஜய், நீங்க அதை மட்டும் எடுத்து பாருங்க. அந்த இன்டர்வியூல வச்சுக்க தம்ப்நெயில் பாருங்க, திருநங்கையுடன் நாஞ்சில் விஜயன் உல்லாசம்னு நீங்க கொடுத்த இன்டர்வியூல தம்ப்நெயில். ஒரு நிமிஷம் அப்ப இத பாருங்க, என்ன நினைப்பாங்க வைஷு? நான் வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், நான் ஒரு 4 இடங்கள்ல போய் பேசக்கூடிய ஆளு, ஒரு படிக்கிற பையன். அப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு அவப்பேர் வரும்போது எனக்கு வாழ்க்கை ஒரு ஷோ மட்டும் தான் கிடைக்கல, அதுக்கப்புறம் எல்லா ஷோவும் உங்களுக்கு கிடைக்குது. நிறைய ஷோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சோ இது என்னங்க வயிற்றுல பேசுறீங்க? நிறைய ஷோ பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னா அது ஏன் கிடையாதுங்க. என்னுடைய உழைப்பு சொல்றீங்க. என்ன வந்துட்டு எனக்கு ப்ரொமோஷனுங்க, நீங்க வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கன்றீங்க. நான் உங்களை அவனை அசிங்கப்படுத்தல. சரி வைஷு, இப்ப என்னதான் வைஷு உங்களுக்கு முடிவா இப்ப என்ன சொல்ல? நீங்க எப்பவுமே போல என் கூட பேசுங்க வைஷு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணீங்கன்னா நான் சீரியஸா இதோட ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும் வைஷு. இதோட ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். இதோட விபரீதத்தை நீங்க சந்திக்க வர. நான் இப்பவும் சொல்றேன், நான் பழகுன பழக்கத்துக்காக சரி எதுவும் வேணாம், அமைதியா போவோம். ஜெயிலுக்கு போவேனா? ஐயோ, கம்ப்ளைண்ட் கொடுங்க விஜய், நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுங்க, நம்ம பாத்துக்கலாம், ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம். உங்க வைஃபும் அதான் சொல்றாங்க, உங்க மாமியார் அதான் சொல்றாங்க, நீங்களும் அதான் சொன்னீங்க நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு. தாராளமா கொடுங்க. நான் கமிஷன் ஆஃபீஸ் போட்டுமா இல்ல நீங்க போறீங்களா? நீங்க வேற குடும்பத்துல அசிங்கமா என்ன கேட்பீங்க. உங்க குடும்பத்துல உங்க பொண்டாட்டி வந்து என்ன திட்டுவாங்க, என்ன உரிமை இருக்குன்ட்டு. உங்க பொண்டாட்டி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல, அவங்களே போக சொல்லுங்க. நான் ஏன் போனோம்? ஆல்ரெடி போயிட்டேன்ல, நீங்க போங்க இந்த வாட்டி, நான் பாக்குறேன்.
சரிம்மா, நாங்க பாக்கலாம். என்னை கஷ்டப்படுத்தி, என்னை அசிங்கப்படுத்தி, என் குடும்பத்துல என்னை வீட்டை விட்டு வெளியே போன்ட்டாங்க. நான் இப்ப ஃப்ரெண்டு வீட்டுல ரூம்ல தங்கிட்டு இருக்கேன். இப்ப நாங்க வந்து குடும்பத்தோட நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா வைஷு? நீங்க பண்ண அப்ப நான் தப்புக்கான பலன் தனியா அனுபவிக்கீங்க வைஷு. அதுக்கு நான் என்ன பண்ண? நீங்க தனியா இருக்கா, அதுக்கு நான் என்ன பண்ண வைஷு? நான் என்ன உங்களை கல்யாணம் பண்ணனா, லவ் பண்ணனா, உங்களை ஏமாத்தினா? நான் உன்னை லவ் பண்ணனா? நான் உன்னை லவ் பண்ணனா? நான் உன்னை லவ் லவ் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்கல்ல. என்ன லவ் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டேன்? அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்ன லவ் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டேன்? என்ன லவ் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டேன் சொல்லுங்க, உங்க மனசாட்சியத்தோட சொல்லுங்க. நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் என்னைக்காவது? இல்ல என்னைக்காவது தவறா ஒரு நாள் உங்க கூட படுத்திருப்பேன் சொல்லுங்க? திரும்ப திரும்ப நான் ஃபேமிலியோட இருக்க விஷயம், எனக்கு குடும்பம் இருக்க விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எனக்கு குடும்பம் இருக்க விஷயம். இந்த டைம்ல எந்த ஒரு பொண்ணு கால் பண்ணாலும் வீட்டுல திட்டுவாங்க. இப்ப பாருங்க நீங்க போனை வச்சுட்டு வச்சிருவீங்க. இதுக்கப்புறம் எங்க வீட்டுல நடக்கிற சண்டை யார் மேனேஜ் பண்ணுவா? யார் மேனேஜ் பண்ணுவா விஷயம்? கொஞ்சம் புரிஞ்சுக்க வேணாமா? ஒருத்தர் ஃபேமிலியோட இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, மாமியா இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. நீங்க இந்த டைம்ல பண்ண மாதிரி 11:50 இப்போ இந்த டைம்ல கால் பண்ணி பேசுறாங்க. அவங்க கேட்பா என்னங்க உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரே நிமிஷம், உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே சண்டைன்னு சொன்னீங்க. இப்ப திரும்ப திரும்ப அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு எங்க வீட்டுல கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? எங்க வீட்டுல கேட்பாங்க. அதே பொண்ணு தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, அது உங்களுக்கு தெரியாதா? நாயா, இதுக்கு மேல என் பொண்டாட்டியை பத்தி ஒரு வார்த்தை நீ பேசணும்னு வச்சுக்க, உன்னை பாரு. வார்த்தையை அளந்து பேசு, வார்த்தையை அளந்து பேசு. இதுக்கு மேல என் ஒய்ஃபை பத்தி. இப்போ இத கேட்கக்கூடிய எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப நாஞ்சல் விஜய் மேல எந்த தப்புமே கிடையாது, பெண்கள் எது சொன்னாலும் நம்ம நம்பிடக் கூடாது. சோ இததான் பெண்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெப்பனா யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஒரு பையன் பொண்ணு சண்டை நடக்குது அப்படின்னா, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அங்க மெஜாரிட்டி சப்போர்ட் வந்து பொண்ணுக்கு தான் இருக்கும். ஏன்னா பொண்ணுங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுனால ஒரு பொண்ணு தேவையில்லாம எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஆளாக கூடாது, பாதிக்க கூடாது அப்படின்றதுக்காக மெஜாரிட்டி சப்போர்ட் வந்து எப்பவுமே பொண்ணுங்களுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருந்தது. இப்போ நாஞ்சல் விஜயன் இந்த ஆடியோவெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் இப்ப நாஞ்சல் விஜயனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப திரும்பவும் வைஷு என்ன பண்றாங்க அப்படின்னா, நாஞ்சல் விஜயன் கூட பண்ண அந்த ரீல்ஸ், போட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையும் திரும்பவும் அவங்க நெட்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ அதுலயும் வெளியில வந்துட்டு ஒரு ஓப்பன் பிளேஸ்ல ஒரு ரிவர்ல குளிக்கிற மாதிரியான ஒரு வீடியோஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ரொமான்டிக் சாங்லாம் எடிட் பண்ணி போட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் இப்ப வைஷு வந்து வெளியிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? நீங்க ஃப்ரெண்ட்லியா பழகுறீங்க அப்படின்னா, என் கூட சேர்ந்து இப்படி குளிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் போட்டோஸ் எடுத்திருக்கீங்க, அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்ற மாதிரி வைஷு அதுக்கு ரிப்ளையா இந்த வீடியோஸ் எல்லாம் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ இவங்களோட கேஸ் மறுபடியும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றத நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இது எல்லாத்தையும் தாண்டி நாஞ்சல் விஜயனுக்கு அவங்களோட ஃபேமிலி ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். நாஞ்சல் விஜயன் அவங்களோட வைஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வைஷு வந்து தொடர்ந்து எங்களோட ஹஸ்பண்ட டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க, அவரு எந்த தப்புமே பண்ணல, அவர் எவ்வளவு அளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்லியா பழகுனாரு, அவங்க எப்பவுமே எங்க வீட்டுக்கு வருவாங்க, நல்லா பேசுவாங்க, என் அம்மா அப்பா கூட எல்லாரு கூடயும் நல்லா பேசுவாங்க, நாங்க செஞ்சு கொடுக்கறத நல்லா சாப்பிடுவாங்க, அவங்க ஏதாவது குக் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான் நாங்க பழகணும். ஆனா திடீர்னு ஏன் அவங்க இந்த மாதிரி எல்லாம் இவர் மேல பழி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம நாங்க எவ்வளவு விஷயம் தான் பொறுத்துக்க முடியும், இப்ப திரும்பவும் எங்களோட ஹஸ்பண்ட அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட தேவை என்னன்றது எங்களுக்கு தெரியல. பட் நாங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட்ல தான் அவங்க எப்பவுமே போன் அடிக்கிறாங்க, குடிச்சிட்டு தேவையில்லாம ரொம்ப அசிங்கமாலாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நாஞ்சல் விஜயனோட ஒய்ஃபே பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு பொய் இருக்கு, யாரு உண்மை யாரு பொய் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் இதெல்லாம் வந்து பார்க்க தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.